ஸோ பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் ஸோ பிளட்டை நேச்சுரலாக எப்படிங்க பியூரிஃபை பண்ணுறது? அப்போ நேச்சுரலாக நம்ம பிளட்டை எப்படி பியூரிஃபை பண்ணுறது அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக சேர்ந்துருச்சுங்க, அதாவது ரத்தத்தோட விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருக்குன்னா அது சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். அது என்னென்ன சிம்டம்ஸ் மூலயமாக ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குணமாகுது. சரி, அப்போ நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர் எதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஸோ பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் ஸோ பிளட்டை நேச்சுரலாக எப்படிங்க பியூரிஃபை பண்ணுறது? நம்ம பிளட்டில் அதிகமாக டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம உடலில் ஏதாவது க்ரானிக் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நாட்பட்ட நோய் நிலைகளில் ரத்தம் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாவது, கழிவுகள் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். அப்போ நேச்சுரலாக நம்ம பிளட்டை எப்படி பியூரிஃபை பண்ணுறது அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக சேர்ந்துருச்சுங்க, அதாவது ரத்தத்தோட விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிலர் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த டைமில் பிளட் தின்னர் ரெகுலராக எடுப்பீங்க இல்லையா? அந்த பிளட் தின்னர் எதுக்காக எடுக்கிறோன்னா, ரத்தத்தோட அந்த நீர்மத்துவம் கரெக்டாக மெயின்டைன் ஆனதான் நம்ம உடலில் ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் ரத்தம் போய் சேர ஆரம்பிக்கும். அது மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக தான் பிளட் தின்னர் எடுக்கிறோம். அப்போது ரத்தத்தில் அதிகமான கழிவுகள் சேர்ந்து சேர்ந்து அதனுடைய நீர்மத்தமே கொஞ்சம் திக்காக ஆகும்போது தான் நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனையோ இல்லை சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையோ ஏற்படுது. அப்போது நம்ம ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருக்குன்னா அது சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். அது என்னென்ன சிம்டம்ஸ் மூலயமாக ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்தில் தான் ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நமக்கு காட்டுங்க. ஸ்கின் இச்சிங் உங்களுக்கு தெரியும், லேசான ஒரு அரிப்போ இல்லை அங்கங்கே நமக்கு பிக்மெண்டேஷன் தெரியறதோ பார்க்க முடியுது. ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அங்கங்கே நமக்கு திட்டுகள், சருமத்தில் திட்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ சருமத்தில் திட்டுக்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சில நேரங்களில் சின்ன சின்னதாக, அதாவது பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ரத்தத்தில் அதிகமான கழிவுகள் சேர சேர சருமத்தில் பிரச்சனை அதிகமான நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஹேர் ஃபால் ஆகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும். நடந்தால் மூச்சு வாங்குறது, இல்லை நகங்கள் எளிதில் உடையிற மாதிரி இருக்கிறது, இல்லை ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்கிறது, நகம் கருப்பாக மாறுறது, பேசும்போது வாயில் ஒரு பேட் ஸ்மெல் வருது, ரொம்ப நாளாக எனக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ரத்தத்தில் அதிகமாக பாதிப்புகள் ஏற்படலாம். இப்போ ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ மெயின்டைன் ஆகிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம பிளட்டில் டாக்ஸின்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா 7.35 இல்லைன்னா 7.45 இதுக்குள்ளே தாங்க இருக்கணும். இதை விட குறைஞ்சாலோ அதிகமானாலோ ஒன்று அசிடோசிஸ் இல்லைன்னா ஆல்கலோசிஸ் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த 7.35 இந்த ரேஞ்சில் 7.35 to 7.45 அந்த பிஹெச் வேல்யூ பிளட்டு மெயின்டைன் ஆகணும். இப்போ இது ஆசிட் நேச்சராக மாறுதுன்னா உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதாவது அசிடோசிஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த லங் இன்ஃபெக்ஷனோ இல்லை நிமோனியா, சிஓபிடி மாதிரி கண்டிஷன் ஏற்படுறது, வீசிங், ஆஸ்துமா இல்லை கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம ரத்தத்தில் பிஹெச் வேல்யூவை குறைச்சி ஒரு ஆசிட் தன்மைக்கு கொண்டு விட்டுருது. ஸோ இதுவே ஆல்கலோசிஸ், ஆல்கலைன் அதிகமாகும்போதும் உடலில் சில நாட்பட்ட, அதாவது தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கழிவுகள் சேர ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறது, சில மருந்து மாத்திரைகளை நீங்கள் நீண்ட நாட்களாக சாப்பிட்றீங்க, இல்லை உப்பு சேர்ந்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாம் நீங்கள் சாப்பிட நம்ம பிளட்டில் டாக்ஸின்ஸ் அதிகமாக சேர்ந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். அப்போது நேச்சுரலாக நம்ம பிளட்டை எப்படிங்க பியூரிஃபை பண்ணலாம்? ரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை வெளியே ஏற்றுவது எப்படி?
நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், அரிப்பு, தேமல், தடிப்புகள் இது எல்லாமே எப்படிங்க சரி செய்யலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சித்த மருத்துவத்தில் ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடியது பிளட் பியூரிஃபையர் தான். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குணமாகுது. சரி, அப்போ நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர் எதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாங்க. முதல் விஷயம் நீராகாரம். ஸோ இது ப்ரோபயோட்டிக் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த நீராகாரம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, நீராகாரம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் குறைய ஆரம்பிக்கும், இரத்த நாளங்கள் நல்லாவே விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே கழிவுகள் சேர்றதுனால தான். முக்கியமாக கொலஸ்ட்ரால், ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ராலையும் நம்ம குறைக்கணும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தால், யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருந்தால் இதையும் நம்ம குறைக்கணும். இது எல்லாமே நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான். அதற்கு அடுத்து நம்ம என்ன சாப்பிட்லான்னா, அருகம்புல் ரொம்ப முக்கியமானது. ஸோ அருகம்புல் பொடி வெந்நீரில் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 10 நாட்களுக்கு நீங்கள் குடிச்சிட்டே வரலாம். இது பெஸ்ட்டு நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அருகம்புல் பொடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்து முக்கியமான பிளட் பியூரிஃபையர் ஒன்று சொல்கிறேன். உங்கள் ஸ்கின்ல இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்குது, அதாவது அரிப்பு, தாங்க முடியாத அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை சுத்தம் செய்வதற்கு நமக்கு மிளகு ரொம்ப முக்கியமானது. ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க, 2-3 வெற்றிலை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா தண்ணீரில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அருகம்புல் பொடி இதனோட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கஷாயமாக கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 வாரம் 10 நாட்கள் தொடர்ந்து எடுக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமாக வெளியேற ஆரம்பிக்கும். சரி, தொடர்ந்து அந்த கழிவுகள் வெளியேற உங்கள் சருமம் பொலிவாக இருக்கும், ஆக்டிவாக ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருக்குதுங்க, எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கிறதுனே தெரியல, இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா அது சரியாகிறதுக்கு நமக்கு அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து முக்கியமாக இந்த கீரை வகைகளில் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பார்த்துருப்பீங்க, நல்லா ரெட் கலரில் இலைகள் இருக்கும். அதே மாதிரி செம்முள்ளி கீரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கீரைகள் நல்லா இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கீரைகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. மாதுளை, ஸோ பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் மாதுளை. ஸோ அந்த மாதுளை தினம்தோறும் 1 எடுத்துக்கணும். அதே மாதிரி மாதுளை தோல் இருக்குது பார்த்தீங்களா, மாதுளை ஓடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் நம்ம கஷாயமாக குடிக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்கள் நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும், யூரின் போகிற இடத்துல அரிப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு சிம்பிளாக பிளட் பியூரிஃபையர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை இதை தாண்டி உங்களுக்கு சருமத்தில் நிறைய பிரச்சனைகளோ இல்லை உடல் உபாதைகள், பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்குது, யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.